இன்னைக்கு 10 o'clock தான் மீட்டிங். நமக்கு 11 o'clock கிடையாது இன்னைக்கு. ஜஸ்ட் என்னோட ஸ்கிரீனை மட்டுமே பாருங்க. என் ஸ்கிரீனை மட்டுமே பார்த்து நான் வைக்கிற ஸ்டாக் நான் கேட்கறதுக்கும் சொல்லுங்க என்ன ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா குரு ப்ரோ நீங்க சொல்லுங்க, நிஃப்டி என்ன ஓப்பனிங் இன்னைக்கு? இம்பேலன்ஸ் ஓப்பனிங். இம்பேலன்ஸ் ஓப்பனிங் என்ன செட்டப் பண்ணலாம் அப்புறம் பார்த்தா. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து இம்பேலன்ஸ் ஓப்பனிங். சரிங்களா? பேங்க் நிஃப்டி சொல்லுங்க. பேங்க் நிஃப்டி என்ன ஓப்பனிங் நமக்கு? இம்பேலன்ஸ் ஓப்பனிங். இல்ல இம்பேலன்ஸ் ஓப்பனிங் தான். ஆமா, ஓபன் ஓன்றதுல ஓபன். உங்களுக்கு வேல்யூ ஏரியா இங்க இருக்கு. ஓகே ஓகே, நான் இது ஓபன் ஆக்ஷன்ல பாத்துட்டீங்க. இதுல பாத்துறீங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஃபுட் பிரிண்ட்ல பாத்துட்டீங்க ப்ரோ. சாரி ப்ரோ. ஓகே ஓகே. சரி, வோல்டாஸ் சொல்லுங்க. வோல்டாஸ் எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, உங்க ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க. நான் மொபைல்ல பாத்துறேன். யாராச்சும் வேற யாராச்சும் சொல்லுங்க. ஆனந்த் சார் நீங்க சொல்லுங்க. பேலன்ஸ். ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. மொபைல்ல இருக்கறனால பேலன்ஸ் தான் நினைக்கிறேன். மேல இருக்கு. இல்ல வேல்யூ ஏரியாக்குள்ள ஓபன் ஆயிடுச்சு. சோ பேலன்ஸ் ஓபனிங். அப்ப என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் ஜூபிலன்ட். ஜூபிலன்ட் ஃபுட்ஸ் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம் உங்களுக்கு? பேலன்ஸ். அப்போ அது நம்ம ட்ரேட் பண்ணுவோமா இன்னைக்கு? நோ ட்ரேட். அப்போ ரிமூவ் பண்ணிரலாம். நெக்ஸ்ட் கிரானுவல்ஸ். ONGC மட்டும் தான் ப்ரோ. ONGC மட்டும் தான் வந்திருக்கா? ஆக்சுவலா கிரானுவல்ஸும் ஓபனிங் தான் பண்ணிட்டான். வேல்யூ ஏரியாக்கு மேல வச்சிருக்கோம். சோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இங்க அது மட்டும் ஓபன் காட்டவே இல்ல. கிரானுவல்ஸ் இல்ல, ஓபன் மேல தான் இருக்கு. சோ ONGCயும் நல்லா மேல தான் ஓபன் பண்ணிருக்கான். பெல்ல ப்ரோ மீதி எல்லாமே இன்பேலன்ஸ் தான் ப்ரோ. இல்ல மத்தவங்க சொல்லுங்க, பார்த்து சொல்லிட்டோம், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு. பெல்லு பேலன்ஸ் ப்ரோ. பேலன்ஸ் ஓபனிங். அதானி போட்டு பேலன்ஸ் ஓபனிங். NTPC பேலன்ஸ் ப்ரோ. பேலன்ஸ். AU பேங்க் பேலன்ஸ். ஜைடஸ் லைஃப் பேலன்ஸ். சன் டிவி பேலன்ஸ் ஓபனிங். ஓகே, சோ அப்ப நமக்கு வந்து மொத்தமாவே இந்த 4 தான் இருக்கு இன்னைக்கு ட்ரேடிங்க்கு. சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ATR வேல்யூ செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மார்க்கெட் முடியறப்ப. இப்போ நிஃப்டி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுங்க பாக்குறப்ப? ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்றேன். சோ இம்பேலன்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கான். ஆனா கேண்டில் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு? டெல்டா எந்த மாதிரி இருக்கு? மோஸ்ட்லி இங்க கிரீனா இருக்கிறதுனால மேல போறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. கரெக்டா? சோ நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம்னா தேர்ட் செட்டப்பா ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்சல் செட்டப்பாவே இருந்தாலுமே நம்ம என்ட்ரி என்ன பண்ண மாட்டோம். வேல்யூ ஏரியாவுக்கு உள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். சோ அப்போ நிஃப்டியில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இன்னைக்கு ஓப்பன் ஆக்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கணும். ஸோ பேங்க் நிஃப்டி அதே தான். நமக்கு வந்து என்ன பண்றான், நேத்தோட சிங்கிள் பிரிண்ட்ல ஓப்பன் பண்ணியிருக்கான். ஓப்பன் பண்ணிட்டு நல்லா இவன் என்ன பண்றான், மேலே தான் போறான். ஸோ அகைன் இவனு என்ன பண்ணிட்டான் பாருங்க, வேல்யூ ஏரியாக்குள்ள வந்து போயிட்டான். ஸோ வேல்யூ ஏரியாக்குள்ள போனா அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து பிஓசி தான் வைக்க முடியும். ஆனால் ரொம்ப நியர்பை இருக்குது. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ அப்படின்னா கூடாது, நம்ம பேங்க் நிஃப்டியும் ட்ரேடிங் வந்து பண்ணக்கூடாது. டவுன் சைட் கிடைச்சா ட்ரேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா கிரானுவல்ஸ் வந்து வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கு. அதுவும் சாரி, ஆக்சுவலா கிரானுவல்ஸ் வந்து ஓப்பனிங்கே காட்ட மாட்டேச்சு. நம்ம கிரானுவல்ஸ் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓஎன்ஜிசி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்றான், டவுன் சைட்ல வர மாதிரி நமக்கு போட்டிருக்கான். ஸோ இது பர்ஃபெக்டா இருக்கு நமக்கு. அப்புறம் ஓஎன்ஜிசி மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் ஆக்சுவலா ட்ரேடிங்ன்றதை பண்ண முடியும். ஸோ நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோனையும் மார்க் பண்ணிக்கலாம். சிங்கிள் பிரிண்ட் ஜோன் நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டார்கெட்டா இருக்கும். ஸோ நான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆஃப் பண்ணிக்கிறேன். டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸ்க்கு மாத்திப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், டக்குன்னு ஒரு நிமிஷம் டைம் இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏடிஆர் வேல்யூ என்னன்றது செக் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு
ஸோ நேத்தோட ஏடிஆர் பார்த்தீங்க அப்படின்னா 12.81 பாயிண்ட். ஸோ அப்போ அதில் 50% போது 6.4. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல்லேருந்து 6.4 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அதை எடுக்க தேவையில்லை. புரியல என்ன சொல்றீங்க? நம்ம ஐபி செட்டப் மட்டும் தான் நம்ம அதை பார்க்கணும். பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க வெறும் 3 பாயிண்ட்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம், அழகா லோ பிரேக் பண்ணும்போது ட்ரேட் பண்ணலாம். நான் கேஷ்ல வந்து செக் பண்ண எடுக்கிறேன் நானு. ஸோ ஓஎன்ஜிசி ஆட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து என்ன பண்றோம், லோ பிரேக் பண்ணிட்டானா அப்போ ஓஎன்ஜிசி போய் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் லைவ் அப்ஸ்டாக் நான் யூஸ் பண்ணுவேன், அதிலே போட்டுக்கிறேன். அப்ஸ்டாக்ஸ் டெமோ அக்கவுண்டா? இல்ல ரியல் அக்கவுண்ட். ரியல் ட்ரேட் பண்றீங்களா? சும்மா பிராக்டிஸ் ஆனா ஒரு 12 ஸ்டாக் தானே. ஸோ இங்க பாருங்க, ஆக்சுவலா நம்ம ட்ரேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பிரைஸ்ல தான் போட்டிருக்கோம். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. 341.4. டார்கெட்டா? சிங்கிள் பிரிண்ட் ஜோனுக்குள்ள வச்சுக்கலாம். நம்ம ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 1:1 வரும்போது எந்த பாயிண்ட் வரைக்கும் ஜோனுக்குள்ள போகுது. ஜோனுக்குள்ள எங்க ரிஜெக்ஷன் ஆகும். பட் நமக்கு பாருங்க ஸ்ட்ராங்கா நல்ல டெல்டா 220K வால்யூம் போட்டிருக்கான். ஜஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கான். பிரேக் அவுட் நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் அவுட் கொடுத்து மொமெண்டமும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ என்ன தேர்ட் செட்டப்ல வரும் கரெக்டா? நம்ம தேர்ட் செட்டப்ல வரும். அதே மாதிரி பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரொம்ப கீழே தான் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வால்யூம் ப்ரொஃபைல் எல்லாம் பண்ணிருக்கான் பாத்தீங்களா? அவுட் சைட் வேல்யூ ஏரியால ஹியூஜ் வால்யூம் போட்டிருக்கான் கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து சம்திங் ஏதாவது நடந்திருக்கு. ஹியூஜ் பையிங் நடந்திருக்கலாம், இல்ல ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கலாம் இந்த இடத்துல டாப்ல. ஸோ இந்த கேண்டில் வந்து எப்படி எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதுன்ற பொறுத்துட்டு இவங்க செல்லர்ஸ் வந்து வந்திருந்தாங்களா இல்ல பையர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இப்படி மேல போறான் இல்லையா? இது மோஸ்ட் ப்ராபபிலி ஸ்டாப் லாஸ் செட்டிங்காக மேல போனாலும் போலாம். நிஃப்டி ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்தா நான் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு மாதிரி கிரீன்ல தான் இருக்கான். ஸோ கரண்ட் கேண்டில் முடிச்சுட்டு பார்க்கலாம். இவனே ரிவர்சல் பண்ற மாதிரி தான் தெரியுதான் ஓஎன்ஜிசியுமே. ஆமாம் ப்ரோ, ரெண்டு ரிவர்சல் போட்ட மாதிரி தான் இருக்கு. நம்ம கரண்ட் கேண்டில் முடியத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிப்போம் எந்த மாதிரி போறான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து இங்க ஓஎன்ஜிசி கொஞ்சம் தப்பான ட்ரேட் எடுத்துக்கிறேன். யாராச்சும் நோட் பண்ணிக்கலாம், நான் வந்து ஓஎன்ஜிசில பை பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு செல் என்ட்ரி தானே இருக்கு. ஓ, இப்போ ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. நான் அதை எக்ஸிட் பண்ணி தப்பான ட்ரேட் அது. நான் ஆக்சுவலா செல் என்ட்ரி தான் போகணும். இல்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அகைன் செல் அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பண்ற தப்பு அப்படிதான் ப்ரோ. நானுமே ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிட்டேன். பைக் பதிலா செல் பண்ணிட்டேன். இப்போ செல் ஆர்டர் போட்டேன். ஏன் ப்ரோ திரும்ப இதான் லிமிட் பையர்ஸ் மாதிரி இருந்தாங்க, ஏன் திரும்ப செல் ஆர்டர் போட்டுருக்கீங்க? ஏற்கனவே எடுத்த ட்ரேடுக்காக எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்றதால எக்ஸிக்யூட் பண்ணிட்டா?
நமக்கு ஆக்சுவலா செல் என்ட்ரி தானே நமக்கு அது. நம்ம ராங்கான என்ட்ரி தானே போயிட்டேன் நானு. ரெண்டு ரிவர்சல் சிக்னல் தான் கொடுத்துருக்கா செகண்ட். இல்ல அதுதான் நமக்கு வந்து பாருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டான். ஆனா கன்ஃபர்மேஷன் நமக்கு வரணும் இல்லையா? தேர்ட் கண்டல் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ல போட்டோம். ஸோ அதனால வந்து அது வந்து போட்டுனா ரன்னிங்ல இருக்கு இப்போதைக்கு. ரன்னிங்ல இது வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு நம்ம வந்து பார்த்துன்னு சொல்ல முடியாது நம்ம இந்த விஷயத்த. வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும். க்ளோஸ் ஆகுறவங்க நம்ம வெயிட் பண்ணணும். ஆனா டெல்டா ஹியூஜா வந்துட்டான் சார். எப்படியும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அதுக்கு தான் எப்பவுமே இந்த கேண்டில் மட்டும் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம ஃபாலோ அப் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் நமக்கு. நிஃப்டி வந்து அந்த ரிவர்சல் பேட்டர்ன்லாம் கிடைக்கல. கரண்ட் கேண்டில் ரெட்டா போட்டுட்டு இருக்கான். திரும்ப அகைன் வந்து ரெட்ல டெல்டா வந்திருக்கான். இன்னும் டைம் முடியல இல்ல. 2 மினிட்ஸ் இருக்கு. இன்னும் 1.4 இன்னும் 1 நிமிஷம் 40 செகண்ட் இருக்கு. நம்ம அழகா நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப இங்க கிரீன் நமக்கு வந்து பைக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு இல்லையா? சோ கரண்ட் கேண்டில் மட்டும் கிரீனா முடிச்சிருந்தானா நம்ம ஓப்பன் ஆக்ஷன்ல லாஸ் புக் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்சல் பட்டன் வச்சுட்டு நம்ம இந்த ஹையை பிரேக் பண்ண நம்ம வந்து பை என்ட்ரி போயிருக்கலாம். பை என்ட்ரி கொடுத்துருச்சுன்னா ஆமா ஆமா. நான் அப்படி என்ட்ரி தரல. ஸோ ரெட்ல தான் இருக்கு. ஸோ செல்லிங்ஸ்ல தான் இருக்குது நமக்கு. ஸோ நம்ம வந்து பயப்பட தேவையில்ல. டார்கெட் 3 பாயிண்ட் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஆமா ஆமா 3 புள்ளி. ஆமா 3 பாயிண்ட். ஆனா நான் இந்த வேல்யூ வேரிய ஹை இருக்குல்ல, சாரி சிங்கிள் பின்னோட ஹை இருக்குல்ல, இந்த ஹை டச் பண்ணும்போது கொஞ்சம் புக் பண்ணிப்பேன் நான். ரிமைனிங் குவான்டிட்டியை பை பேஸ் ஸ்டாப் லாஸ் மாத்திப்பேன். ஏன்னா இங்க சிங்கிள் பிரிண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணலாம். அதுவும் இல்லாம குவான்டிட்டி நல்லா ஹெவியா தான் இருக்கு. ப்ரோ இந்த வால்யூம் சொல்றேன்ல ப்ரோ, அது வால்யூம்ன்றது கரண்ட் கேண்டல்ல எவ்வளவு பையர் செல்லர்ஸ் இருக்காங்கன்றத சொல்ல ப்ரோ ஓவராலா. எந்த வால்யூம் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட்லே உங்க பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்குல்ல. ஒரே நிமிஷம் வைக்கிறேன். அது உங்க டாப்ல இருக்குது எதுவா? கிரே கலர்ல இருக்குல்ல அந்த இது. இது வந்து இங்க ஒட்டுமொத்தமா செல்லிங், மார்க்கெட் செல்லிங், மார்க்கெட் நம்ம அக்ரெசிவ் செல்லிங் சொல்லுவோமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது. இதையும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற அக்ரெசிவ் பை ரெண்டுமே ஆட் பண்ணி வரக்கூடிய வால்யூம் தான் 1.85ன்றது. ஓகே ஓகே. 1 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நல்ல ஹெவி செல்லிங் தான் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல செல்லிங் தான் போட்டிருக்கான். ஸோ செல்லிங் பக்கம் இருக்கிறது நமக்கு வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம குரூப்ல ஹோம்ஒர்க்ல வந்து ஐபி செட்டப்போ இல்ல ட்ரெண்ட் ரிவர்சலோ ஏதாச்சும் நீங்க பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணி விடுங்க சரிங்களா? டெய்லியுமே நீங்க ஹோம்ஒர்க் மாதிரி சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிராக்டிஸா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா தப்பா இருந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு மாத்தி கொடுப்பேன். எப்படி பார்க்கணும் அப்டேட் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி அந்த பிடிஎஃப் பாத்தீங்களா எல்லாரும்? அது புரியுது உங்களுக்கு எல்லாச்சும் ஏதாச்சும்? நிஃப்டி ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி தெரியுது. ஆனா இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு டைமிங். திரும்ப டெல்டா கிரீன்ல போட்டான். ஒரு மாதிரி கேண்டில் ரெட் தான் இதுவும் போட்டுருக்கான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கேண்டில் முடிஞ்சா தெரியும். ஏன்னா இப்ப மாறிட்டு கிரீன். அதாவது 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷம் முடியும் போது தெரிஞ்சிடும் நம்ம. அதே மாதிரி இந்த கேண்டில் கரெக்டா பிரேக் ஆச்சுன்னா நமக்கு டேவோட லோவும் பிரேக் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு. கண்டினியூஸா செல்லிங் நடந்திருக்கு. bro, இப்போ ஒருவேளை டேவோட ஹை பிரேக் ஆச்சுன்னா, இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா இங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இல்லையா செல்லர்ஸ், ஆமா ப்ரோ. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி பேனிக் ஆயிடுவாங்க அதிகமா. ஏன்னா குவான்டிட்டி அதிகம் இல்லையா. ஸோ நல்லா குயிக்கா, ஆனா அந்த மூவ்மெண்ட் வந்து நல்லா குயிக்கா போகணும். குயிக்கா போயிட்டு இங்க அடிச்சிச்சுன்னா பயத்துல கண்டிப்பா இங்க வித்த எல்லாருமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்கன்னா சடனா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது வந்து ஹையை உடைக்கணும் அப் ட்ரெண்ட் போனோம்னாக்கா. ஓஎன்ஜிசி அப்படியே சுத்திட்டு இருக்கான். நல்ல ஹியூஜ் குவான்டிட்டி வந்தாலுமே கீழே இறங்க மாட்டாங்க. நிஃப்டி இன்வாலிட் ஆயிடுச்சு ப்ரோ. இன்வேலிடா? டெல்டா கிரீன்ல அப்போ அவ்வளவுதான், விட்டுற வேண்டியதுதான். டெல்டா மட்டும் கிரீன்ல இருக்கானா? ஆமா ப்ரோ. கேண்டில் ரெட் டெல்டா கிரீன். அப்ப அதுவும் நமக்கு இன்வேலிட் தான். அப்ப விட்டுற வேண்டியதுதான். ஸோ அவ்வளவுதான். இந்த மாதிரி டெய்லி நீங்க பார்த்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நமக்கு ஏன் வந்து பயம் வர மாட்டேங்குது? நம்ம கேண்டில் நல்லா பெருசா பை என்ட்ரி பை பிரைஸ் எவ்வளோ மார்க்கெட் போனாலும் ஸோ அந்த டெல்டா தான் நம்மள வந்து பயப்படாம பார்த்துக்குது. செல்லிங் தான் ஜாஸ்தியா இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு இங்க காட்டுது. ஒருவேளை அந்த மாதிரி பயமா இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி கீழே வருது இல்லையா, வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் போகும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிள் பிண்ட தொட்டுச்சுன்னா மேல திரும்பி போயிடுமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது. முன்னாடியே மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணுங்க ப்ரோ. 75% க்ளோஸ் பண்ணுங்க. அதுதான் நான் வந்து நான் இதில் வந்துச்சுன்னா நான் ஃபுல்லாக கூட, ஏன்னா டைம் பாருங்க 20 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நானும் இருக்க மாட்டேங்க. பவரும் இல்லை, 50% சார்ஜ். ஸோ நமக்கு வந்து பாருங்க இந்த கேண்டில் வந்து நமக்கு அகேன்ஸ்டா டெல்டா போட்டானா, ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் இந்த க்ளோசிங் வந்து பார்ப்போம். ஸோ பாசிபிளி அப்போ இந்த கேண்டலோட ஹை நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி ஒரு நமக்கு சேஞ்சஸ் பண்றது. ஸோ நமக்கு டெல்டா வந்து ரொம்ப அகேன்ஸ்டா போட்டான் இல்லையா. ஸோ இந்த கரண்ட் கேண்டலோட ஹை மார்க் பண்ணி வச்சுப்போம். ஒரு 8 செகண்ட் தான் இருக்குது. ஓகே, நமக்கு இந்த கேனோட ஹை தான் நமக்கு இப்போ ஸ்டாப் லாஸ். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா நமக்கு வந்து அகேன்ஸ்டா டெல்டா போட்டான் இல்லையா. பேங்க் நிஃப்டி பார்த்து செக் பண்ணுங்க. அதை பார்க்குறோம். ஓ அக்கா கரெக்ட். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கான செட்டப் கொடுத்துருக்குறான். ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க, ட்ரேட் எடுக்காதீங்க சரிங்களா. ஸோ பை என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுதான் வந்து செகண்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டல். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டல் ஹையை தாண்டின உடனே நம்ம ட்ரேட் போகலாம். நம்ம அதுக்குள்ள ஓஎன்ஜிசி வந்து பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஓஎன்ஜிசி பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த கேண்டல் தான் வந்து நம்ம வந்து செல் ட்ரேடு போயிருந்தோம். செல் ட்ரேடுக்கு அகேன்ஸ்டா டெல்டா போட்டிருக்கான். ஸோ பையர்ஸ் வந்து இங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்கிறது நம்ம என்ன பண்றோம், இந்த கேண்டல் நமக்கு ஷோ பண்றான். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இந்த கேண்டலோட ஹையை தாண்டின உடனே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து அதே போல இவ்வளவு தூரம் தேவையில்லை. ஏன்னா மோஸ்ட்லி என்ன ஆயிடும், இந்த ஹை தாண்டினாலே இந்த ஹையை போய் தொட்டுடும். தேர்ட் செட்டப்புக்கு இனிமே வழி இல்லையா ப்ரோ நமக்கு தான்.
ஸ்டார்டிங்ல ஓப்பன் நமக்கு ஆயிட்டு என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம இம்பார்ட்டண்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் நமக்கு கிரீன் தான் ப்ரோ டெல்டா போச்சு ஆனா உங்களுக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள வந்துட்டான்ல. லிஃப்டிங்களா ஆமா, ப்ரீவியஸ் வேல்யூ உள்ள வந்துட்டான்ல அவன். எங்க வந்திருக்கான் பாருங்க, உள்ள வந்துட்டான் அவன். வெளியே ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்து உள்ள தான் 30 மினிட்ஸ் அது 5 மினிட்ஸ் பாருங்க. ஓப்பனிங் வெளியில தான் ப்ரோ வச்சிருக்கான் அதான் இல்ல நம்ம அதுதான் நம்ம டைப்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 5 டைப் சொல்லி கொடுத்துருப்பேன். டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டைப் 2ல வரும். என்ட்ரியே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ள தான் வரும். அது சொல்றீங்களா? ஆமா. ஸோ நமக்கு வந்து உள்ள பையர் வந்து வந்துட்டான். ஸோ பையர் வந்ததுனால என்ன பண்றோம், எந்த கேண்டல்ல பையர் வந்திருக்கானோ அந்த கேண்டலோட ஹையை நம்ம ஸ்டாப் லாஸா மாத்தி வச்சிருக்கோம். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம மார்னிங் வச்சிருந்த ஸ்டாப் லாஸ் தாண்டி எங்க வச்சிருக்கோம்னா தள்ளி கீழே வந்து இங்க மாத்திட்டோம். ஏன்னா இதை பிரேக் பண்ணாலே மோஸ்ட் ப்ராபப்ளி அவன் போய் என்ன பண்ணுவான்னா இந்த ஹையை டச் பண்ணிடுவான். ஸோ இது பிரேக் ஆகாதவங்க நம்ம வெயிட் பண்ணலாம் அதே சமயம். பேங்க் நிஃப்டி பிரேக் ஆயிட்டான் ப்ரோ. என்ட்ரி கொடுத்துருக்கானா? ஆமாம் ப்ரோ. ஓகே, நம்ம சின்னதா நம்ம இங்க டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேட் போய் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி என்ன செட்டப்ல ப்ரோ வருது? ரிவர்சல் செட்டப் ட்ரெண்ட் ரைஸ் சொல்லி கொடுத்தோம் பாத்தீங்களா ரீசெண்டா அது. ஆமா ஆமா. சோ அதுல வந்து பைக்கான கன்ஃபர்மேஷன் கொடுத்து சோ மோஸ்ட் ப்ராபபிலி இது வச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு டேவோட ஹை நம்ம டார்கெட்டா வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்தா நான் பை பண்ணுவேன். கீழே வந்திருக்கான், ஒரு லாட் மட்டும் எடுக்கிறேன். நான் ஒரு லாட் மட்டும் ட்ரேட் போறேன் பேங்க் நிஃப்டில. ஸோ இங்க பாருங்க, இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து மார்க்கெட் மேல போகுதுன்றது இண்டிகேட் பண்ணது. செகண்ட் கேண்டில் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. தேர்ட் கேண்டில் வந்து என்ட்ரியும் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கேல்பிங்ன்றதால வந்து ரொம்ப நேரம் நம்ம இதில் வெயிட் பண்ண முடியாது. மொமெண்டம் இருந்துச்சுன்னா அப்படியே மொமெண்டம்ல போறப்பே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடணும். நான் அதுக்குள்ள போயிட்டு ஓஎன்ஜிசி பார்த்துட்டு வந்தேன் ஒரு வாட்டி. ஸோ இந்த ஒரு கேண்டலை மட்டும் ஹெவியா பையர் வந்துட்டு திருப்பி வந்து டெல்டா நெகட்டிவா தான் போட்டிருக்கா, கேண்டல் நெகட்டிவா தான் போட்டிருக்கா. செல்லுக்கு வந்து விடலை. மேல போறதுக்கு இப்போ அகைன் நீங்க வந்து ப்ராஃபிட் குள்ள வந்துட்டீங்களா? நம்ம என்ட்ரி கீழே வந்து அகைன் மார்க்கெட் வந்துருச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 8 குவான்டிட்டி 341.5 ஒரு 8 குவான்டிட்டி பார்ஷியலா புக் பண்ணிக்கலாம். 5 வந்தா புக் ஆயிடும்.
ஓகே, நமக்கு வந்து 8 குவான்டிட்டி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ அகைன் நல்லா கீழே இறங்கிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் பேங்க் நிஃப்டியும் போய் ஒருவாட்டி பார்த்துட்டு வந்துருவோம். அப்படியே இருக்கான் bro. சரி, ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்ப்போம். அகைன் சூப்பரான செல்லிங் வந்திருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கான்ஃபிடன்ஸை வந்து பூஸ்ட் அப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. நம்ம தைரியமா வெயிட் பண்ணலாம். ஆர்டர் ஃப்ளோ நம்ம இந்த டெல்டாவை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா நம்மளால வந்து நம்ம ட்ரேடிங் டிசிஷன்ஸ் வந்து பெட்டரா எடுக்க முடியும். இப்போ நான் கால்குலேட்டர்ல போய்க்கிறேன். குவான்டிட்டி வந்து ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா 31. பை பிரைஸ் வந்து 341.55. செல் பிரைஸ் 342.04. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் ஒட்டுமொத்தமாக ட்ரேட் பண்ண குவான்டிட்டிக்கு 17 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். இல்லைனா வந்து லாஸ் பண்ணிவிடுவோம். நெட் க்ளோஸில் தான் இருக்குது. ப்ரோக்கரேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஸோ 90 rupees ப்ளஸில் இருக்குது. அப்புறம் அர்த்தம் ஒரு 3 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கணும்னு அர்த்தம் நெட்டாக. ஆக்சுவலாக பாருங்க பேங்க் நிஃப்டி வந்து பயங்கரமா இது ஆப்போசிட்ல வந்துட்டான். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி எடுத்து ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே வந்துகிட்டே இருக்கும் சும்மா 500 ரூபாய் லாஸ். அவ்வளோதான், புக் பண்ணிடுவோம். வேலை க்ளோஸ் பண்ணீங்க சரவண இறங்கலாம் bro. ஸ்கேல்பிங் பொறுத்தவரை நம்ம வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணா முடிஞ்சிடும் கதை.
ஸோ இங்க பாருங்க, நம்ம வந்து இதுல ஓப்பன் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்றோமா நம்ம இங்க. ஸோ ஓப்பன் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் செட்டப் வந்து டவுன் ட்ரெண்ட் பக்கம் தான் கொண்டு போறான்றது தெரியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நிதானமா மேல போனாலும் சரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஸ்கேல்பிங் வந்து நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ண மாட்டாங்க. நான் ஆக்சுவலா நியர்பை 1 hour நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ இந்த ஸ்டாக் இந்த ட்ரேடுக்கு என்னோட பொசிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு. சரி, இப்போ 24 ரூபா ப்ராஃபிட் இருக்குதா, இன்னும் கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா டைம் ஒரு 3 நிமிஷம் தான் நான் கிளம்புறதுக்கு. ஒரு 3 ஷேர் புதுசா ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா எக்ஸிட் பொசிஷன் 3 குவாண்டிட்டி. $340.8. நம்ம வந்து இன்னும் அந்த ரியல் ட்ரேட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சமா தான் இப்பதான் இதை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண போறேன். சார்ஜ் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு. டைம் வந்து 10 o'clock கிட்ட ஆக போகுது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் கால்குலேட்டர் இருக்குல்ல, அதுக்கு பை பிரைஸ் செல் பிரைஸ் எல்லாம் போட்டு தான் கால்குலேட் பண்ணுவீங்களா? ஆமா, ஒட்டுமொத்தமா போட்டு தான் கால்குலேட் பண்ணும். அதுவும் இல்லாம இங்க காமிக்கிற சார்ட் வந்து அக்யூரேட்டா உங்களுக்கு காட்டும். ஏன்னா நம்ம எந்த ஸ்டாக்ல ட்ரேட் பண்றோம், எந்த செக்மெண்ட்ல ட்ரேட் பண்றோம், எவ்வளவு குவாண்டிட்டி நம்ம பர்ஃபெக்டா போடுறோம் இல்லையா. ஸோ வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வந்து கரெக்டா இருக்கும். சரி, இப்போ நான் வந்து இப்போ ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ண போறேன். எதுக்காகனா 10 o'clock ஆயிடுச்சு இல்லையா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஆல்ரெடி ஆர்டர்ல இருக்கும்னு நினைக்கிறேன், பெண்டிங் ஆர்டர். ஓகே ப்ரோ, ஃபில் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ ஓவராலா 23 ரூபா பண்ணியிருக்கோம் இல்லையா. 31 குவான்டிட்டி பை பண்ணியிருக்கோம். 31 குவான்டிட்டி போட்டாச்சு. செல் வேல்யூ 342.04, 342.04, 341.28 வந்து பை வேல்யூ, 341.28. நமக்கு செல் பண்ணிட்டு பை பண்ணுவோம்ல, ஆமா, பை பண்ணா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நீங்க செல் அண்ட் பை பண்ணாலும் சரி, பை அண்ட் செல் பண்ணாலும் சரி, நீங்க வந்து பை பண்ண குவான்டிட்டி மாற போறதுல, செல் பண்ண குவான்டிட்டி மாற போறதுல, கரெக்ட்டா? சோ நீங்க எப்படி இருந்தாலும் ஆவரேஜா தான் நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க. இதுவும் மாற போறது இல்ல, கரெக்ட்டா? சோ மாற போறதுலனால நீங்க வந்து ஜஸ்ட் இந்த பை, நம்ம எத்தனை குவான்டிட்டி பை பண்ணி செல் பண்ணிருக்கோம், எந்த பிரைஸ்ல பை பண்ணிருக்கோம், எந்த பிரைஸ் செல் பண்ணிருக்கோம், நீங்க ஓவராலா தான் கணக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா
அதுதான் நமக்கு இங்க கால்குலேட் பண்ணி காட்டுங்க பாருங்க. ஆக்சுவலா இந்த மொத்த ட்ரேடுக்குமே வந்து புரோக்கருக்கு நம்ம கொடுக்குறது வந்து 11 ரூபாய் கொடுக்குறோம். 10 ரூபா 59 காசு கொடுக்குறோம். கவர்மெண்ட் சார்ஜ் வந்து ஒரு 6 ரூபாய் வருது. பிரேக் ஈவன்லாம் போக நமக்கு வந்து 16 ரூபாய் சார்ஜஸுக்கு போகுது. 16 ரூபா 35 காசு. நம்ம நெட்டா 7 ரூபாய் தான் எடுத்திருக்கோம் நம்ம. ஆனா நமக்கு இங்க வேல்யூ வந்து 10,000 ரூபாய் காட்டும். பட் நான் வச்சிருந்த இந்த ஃபண்ட் வந்து சும்மா செக் பண்றதுக்காக நான் போட்ட ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாய் தான் போட்டிருந்தேன். 1300. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் நான் ட்ரேடிங் நல்லா ஸ்டார்ட் பண்ண போறேன். அது மாதிரி சின்னதா ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக தான் போட்டேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிப்போம். மீட்டிங்கை கட் பண்ணிப்போம். ஏன்னா கரண்ட் வேற இல்லை, 1 ஹவர் கரண்ட் இல்லை. சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் வெளியே போற வேண்டிய வேலை இருக்கு. ஓகே ப்ரோ, பை பை. ஓகே ப்ரோ பை. பை பை, எல்லாருக்கும் பை. ஸோ அதே போல லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல இப்போ பாருங்க, நமக்கு ரிவர்சல் பண்ற தெரிஞ்சிச்சுனாக்கா குரூப்ல போட்டு பண்ணுங்க, சரிங்களா? எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் அவங்க லைவ் மார்க்கெட்ல வாட்ச் பண்ணலாம். நீங்க பாக்குறாம எல்லாருமே வாட்ச் பண்ணலாம் லைவ் மார்க்கெட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு இன்னைக்கு பேங்க் நிஃப்டில. ஓகேவா? இங்க பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆனா இதெல்லாம் பண்ணிட்டான் உங்களுக்கு நேரா வந்து நமக்கு அந்த எந்த கேண்டல் கொடுத்தானோ அந்த கேண்டல் லோ கிட்ட வந்துட்டான். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டான், சரிங்களா? ஓகே, மீட்டிங் கட் பண்ணிப்போம். நாளைக்கு சந்திப்போம்.